நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் ஸோ 5 கொடுத்துருக்காங்களா, ஈட்டா 5 இருக்குது. அப்போ இது வந்து ஒரு 5 எலக்ட்ரான் டோனார். சார் லிங்க் கொடுத்துருக்கோம் சார். ஜீவன்ராஜ். ஸோ வாட்ஸ்அப் லிங்க் வந்து ஆல்ரெடி ஒரு குரூப் இருக்குது, அதுலேயும் போடுவோம். இந்த வீடியோ இந்த லைவ் முடிஞ்சோன்னே உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து 5 எலக்ட்ரான் டோனார். ருத்தீனியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன ஃபேமிலி? ஸோ அயன், ருத்தீனியம், ஆஸ்மியம். அப்போது இது வந்து ஒரு 6 எலக்ட்ரான் டோனார். தெய்வகுமாரி ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. எனிஒன்? இந்த கொஸ்டினில் ஒரு நல்ல கான்செப்ட் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டினில் உங்களுக்கு யாருமே தமிழில் டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு. இதை நீங்கள் மட்டும் இதை கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. அதில் ஓரளவுக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது. பாருங்கள், ருத்தீனியம் வந்து 6 எலக்ட்ரான் டோனார். ஸோ யாராவது ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணிடலாம், ஏன்னா நான் ரொம்ப ஆல்ரெடி ஸ்லோவாக தான் இருப்பேன். ஸோ இது வந்து 1 எலக்ட்ரான் டோனார். நெக்ஸ்ட்டு கார்போனில் வந்து 2 எலக்ட்ரான் டோனார் ப்ளஸ் ட்ரைப்னைல் பாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 எலக்ட்ரான் டோனார். இப்போ எவ்வளோ வருது? ஸோ இங்கே 6 10 வருது. அப்போது 16 எலக்ட்ரான் டோனார் தான் வருது. ஸோ எனிஒன்? சாரி, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 எலக்ட்ரான் ஒரு அவுட்டர் மோஸ்ட். ஸோ இது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? 4d6 4s2. ஸோ இதுதான் இதோடைய அவுட்டர் மோஸ்ட். அங்கே 8 எலக்ட்ரான் வருது. ஸோ இது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 18 எலக்ட்ரான் டூவில் ஒபே பண்ணும். அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து அவங்க டஸ் நாட் ஒபேன்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மீனா வடிவில் டி சொல்லியிருக்கீங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாம்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் பி. ஸோ இதை எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். டங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட்டில் 6 எலக்ட்ரான் இருக்குது மெட்டலில். CO வந்து 2 எலக்ட்ரான் டோனார். நமக்கு 3 CO கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 2 6 வரும். ப்ளஸ் சிலிக்கான் பாருங்கள். அப்போது நமக்கு சிலிக்கானோட வேலன்சி எவ்வளோன்னு தெரியும். 4 வரும். ஏன்னா இது கார்பன் ஃபேமிலி தானே, 4 வரும். ஆனால் 3 மெத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 3 மெத்தில் இருக்குது. அப்போது இதோட ஒரு மெத்தில் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் இருக்குது, ஸோ இதில் ஒரு மெத்தில் இருக்குது. அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் தான் இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிற மெட்டலோடு இருக்குது. அப்போ இது எவ்வளோ எலக்ட்ரான் டோனார்? 1 எலக்ட்ரான் டோனார். அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு குளோரின் தெரியும், இது 1 எலக்ட்ரான் டோனார். இப்போ நைட்ரஜன் இருக்கு இல்லையா, இதை பாருங்கள். இப்போ நைட்ரஜன் இருக்குது, இந்த இடத்துல கார்பன் இருக்குது, கார்பனோட மெத்தில் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம கார்பனுக்கு வேலன்சி வந்து 4 வரணும். ஆனால் இங்கே 1 தான் இருக்குது, ரிமைனிங் வந்து 3 வந்து இப்படி இருக்கும். அப்போ கார்பனுக்கு பாருங்கள் வேலன்சி 4 வந்துருச்சு. அப்போ இங்கே இருக்க 2 எலக்ட்ரான் தான் மெட்டலோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போது இந்த லிகாண்ட் வந்து ஒரு 2 எலக்ட்ரான் டோனார். 2 எலக்ட்ரான் டோனார். ஆனால் நமக்கு 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது 2 × 2 4 வருது. அப்போ ப்ளஸ் 4 எலக்ட்ரான் டோனார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 6 × 6 இது ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா 12 வருது. 16 17 18. ஸோ இது வந்து 18 எலக்ட்ரான் ஒபே பண்ணுது. அப்போது அவங்க டஸ் நாட் ஒபே தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். யசோதா டி சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம சி ஆப்ஷனை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ சி ஆப்ஷனை ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இரிடியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ 9 எலக்ட்ரான் ஒரு அவுட்டர் மோஸ்ட்டில். குளோரின் 3 டைம்ஸ் இருக்குது. அப்போது 3 வரும். ஏன்னா அது ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் டோனார். ட்ரைப்னைல் பாஸ்மின் வந்து பாருங்கள்
2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஒரு 2 எலக்ட்ரான் டோனார். எப்படி சார் 2 எலக்ட்ரான் டோனார்னால் பாஸ்பரஸ் வந்து பாருங்கள் வேலன்ஸ் வந்து 5 எலக்ட்ரான் இருக்கும், எப்படி இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு பிணைல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிணைல், இந்த இடத்துல ஒரு பிணைல். அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரான் தான் மெட்டலோட இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு 2 எலக்ட்ரான் டோனார். ப்ளஸ் ஆர்சனிக் பாருங்கள், ஆர்சனிக் அப்படிங்கிறது இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்ரஜன் ஃபேமிலி தான். நமக்கு நைட்ரஜன் தெரியும் இல்லையா? ஸோ நைட்ரஜன் வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். அப்போது நைட்ரஜன் அப்படின்னா 1s2 2s2 2p3 சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு அவுட்டர் மோஸ்ட் இதானே, இது எப்படி எழுதுவோம் நம்ம? இந்த இது அவுட்டர் மோஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா p ஆர்பிட்டால் 1 2 3. அப்போ நமக்கு இந்த அன்பேர்டு எலக்ட்ரான் தான் ஈஸியாக ரியாக்டிவ் ஆகும் சரிங்களா? இந்த பேர்டு எலக்ட்ரானை விட அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா மோர் ரியாக்டிவாக இருக்கும் சரிங்களா? ஸோ அதனால தான் NH3 போடுறோம். அப்படின்னா இந்த லோன் பேர் வந்து இங்கே கொடுப்போம். ஒரு டஜன் பாஸ்பரஸ், அடுத்து ஆர்சனிக் இருக்குது சரிங்களா? ஆர்சனிக் அவுட்டர் மோஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா 2s2 தானே, 4s2 4p3 இருக்கும் பாருங்கள். 2 எலக்ட்ரான் இது அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிறது. அப்போது 3 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 3 எலக்ட்ரானில் நமக்கு 2 வந்து பார்த்திங்கன்னா பிணைல் வந்திருக்கு பாருங்கள். அப்போது இதில் ஒரு பிணைல் வந்திருக்கு, இங்கே ஒரு பிணைல் வந்திருக்கு. அப்படின்னா இந்த இது போய் மெட்டலோட ஜாயிண்ட் ஆகிருக்குது, ஏன்னா இது பேர்டு எலக்ட்ரான். அப்போ நமக்கு ஆல்ரெடி இன்னும் பாருங்கள் இன்னும் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா? இதுதான் மோர் ரியாக்டிவ். அப்போது என்ன பண்ணணும்னா இதுதான் டேரெக்டாக நமக்கு என்ன இதுதான் நமக்கு மெட்டலோட இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் டோனார் சரிங்களா? நமக்கு மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போது இதை ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஸோ 9 1 10 13 நமக்கு 15 வருது சரிங்களா? 17 தான் வருது. சாரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 எலக்ட்ரான் டோனர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த பாஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பாருங்கள். இது ஒரு 2 எலக்ட்ரான் டோனர், ஆனால் நமக்கு 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படின்னா 4 வரணும், புரியுதுங்களா? ஸோ நான் 4 வரணும். இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் தான் டொனேட் பண்ணுது இந்த 2 எலக்ட்ரான். அப்போ நாங்கள் ஒரு பாஸ்பரஸ் வந்து 2 எலக்ட்ரானா இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்களே, அப்போ 4 வருது. அப்போ இதுவும் நமக்கு 18 தான். அவங்க கேட்டிருக்கிறது டஸ் நாட் ஒபே தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இப்போ டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம் டி ஆப்ஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆஸ்மியம் வந்து நமக்கு 8 எலக்ட்ரான் வரும் சரிங்களா? அவுட்டர் மோஸ்ட்டில். ஸோ நைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ இது எவ்வளோ எலக்ட்ரான் வரும் நமக்கு? இப்போ தான் சொன்னோம் இல்லையா? இப்போது நைட்ரஜன் இது தான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதியிருக்கோம். அப்போது மெட்டலோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 எலக்ட்ரானுமே நமக்கு பாண்ட் ஆகிருக்கும். அப்போது +3 Br 2 Br இருக்குது. ஸோ 2 வரும். ட்ரைமெத்தில் பாஸ்பின் வந்து ஒன்றே தான் இருக்குது. அப்போ இது ஒரு 2 எலக்ட்ரான் டோனார் ப்ளஸ். ஸோ நைட்ரஜன் பாருங்கள் நமக்கு நைட்ரஜனோட 2 Me தான் அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே ஒரு Me இருக்குது, மெத்தில் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் இருக்குது. அப்போது இந்த ஒரு எலக்ட்ரான் தான் மெட்டலோடு நமக்கு டைரெக்டாக பைண்ட் ஆகிருக்கு. அப்போ 1 இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது. ஸோ இது 1. ஸோ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 8. ஸோ 8 2 10 12 15 16 17. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 எலக்ட்ரான் ஸ்பீசியஸ். டஸ் நாட் இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அவங்க டஸ் நாட் ஒபே தான் கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்ட் ஆன்சர் இது தான். ஸோ யாருக்காவது டவுட் இருக்கா இந்த கொஸ்டின்? எனிஒன் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு
இது வரைக்கும் தெரியல, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ லைக் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ரேணுகா தேவி ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இல்லை, ஏ வந்து 18 வரும். யாருக்காவது டவுட் இருக்குங்களா?